அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். உன்னத பாட்டு 2:15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். அதாவது சிறு நரி தான் வளர்ந்து வந்து பெரிய நரியா மாறுறது. ஆக இந்த சிறு நரி எப்படின்னா அது என்ன சொல்றாங்கன்னா, அது உயரமே 15 அங்குலம் தானாம், அவ்வளவுதான் உயரமா இருக்குமா. திராட்சை தோட்டத்தோடைய அந்த 4 பக்கம் இருக்கிற வரப்பு, அந்த வரப்புகளிலே குழி தோண்டி மறைந்திருக்கும், கண்ணுக்கு தெரியாது. குடிநரி கண்ணுக்கு தெரியும், ஈஸியா விரட்டிடலாம். ஆனா அந்த சிறுநரிக்கு பாருங்க, அது அந்த வலைக்குள்ளே இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. ஆனால் சமயம் பார்த்து திராட்சை தோட்டத்தை சீர்கெடுக்கக்கூடிய, கெட்டு போக போனுகிற பொல்லாத கண்ணுக்கு மறைவான ஒன்று தான் இந்த சிறுநரி. அதான் சிறுநரி விடக்கூடாது, அடையாளம் கண்டு துரத்தணும் சூலமச்சி பாடுறா. கொடிநரிகளையும் சிறுநரிகளையும் பிடியுங்கள். நமது தோட்டங்கள் பூவும் விஞ்சமாய் இருக்கிறது. பூவும் விஞ்சமாய் இருக்கிற தோட்டத்தை இப்படி அடையாளம் காண முடியாத, கண்ணுக்கு புலப்படாத இந்த சிறுநரிகள் கெடுத்து விடக்கூடாதே. நம்ம வாழ்க்கையில கத்திரி பிள்ளைகளே, சிறுநரிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை அழிக்கக்கூடிய, நமக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய சக்திகள். கொஞ்சம் கொஞ்சமாய் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நமக்குள்ளே இருக்கிற சக்திகள். அது என்ன? மறைவான பாவம், அந்தரங்க பாவம், ரகசிய பாவம். இது வெளியே தெரியாது, நமக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட ரகசிய பாவம், அந்தரங்க பாவம் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையை தலைகளா மாத்திரும், நம்ம தோட்டத்தை அழிச்சிருங்க. அதாங்க சிறுநரி. இதை கேட்கிற அருமையா கத்திரி பிள்ளைகளே, உங்களுடைய அந்தரங்க பாவம், ரகசிய பாவம் மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம், புருஷனுக்கு தெரியாம இருக்கலாம், மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம், யாருக்கும் தெரியாம இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் கண்களுக்கு மறைவானது எதுவும் இல்லை, எல்லாம் வெளியரங்கமாய் நிர்வாணமாய் இருக்கிறது. கர்த்தரு கண்களுக்கு முன்பாக எல்லா வெளியரங்கம். சகோதரனே, சகோதரியே, நீங்க யாரா இருக்கட்டும், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றா, உங்கள் அந்தரங்க பாவம், ரகசிய பாவம் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். என்னதான் வலையில அது ஒதுங்கி இருந்தாலும் மறைஞ்சிருந்தாலும், ஆக ஒரு நாள் வெளியே வரும். கர்த்தர் நீ சொல்லுகிறார், அந்த அந்தரங்க ரகசிய பாவங்களை விட்டு விலகும்படி கர்த்தர் எச்சரிக்கிறதுனால இல்லை, அது உன் ஆயுள் சகரிச்சு கெடுத்துருங்க. திராட்சை தோட்டம் அடைக்கிறது போல பெரிய பிரச்சனைக்கு காரணமே சின்ன பிரச்சனை தான். சின்ன பிரச்சனை, சின்ன பாவம்னு நீ அசதியா இருக்க கூட, கண்டுகொள்ளாம இருக்கக்கூடாது, கவனம் செலுத்தணும். ஆக சின்ன பிரச்சனையா இருக்கும்போது அகற்றணும், சின்ன பாவமா இருக்கும்போது விரட்டணும். அப்படி உங்களை பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும், குடும்ப உறவுகளை பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும். உங்க தோட்டம் இனிமையான அழகான தோட்டமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.